ஸ்லாங்கூர் மாநில அரசு இந்தியர்கள் அல்லது குடிசைவாசிகள் விவகாரங்களில் பாராமுகமாக இருப்பதாக சில அரசியல் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வருகின்றன. ஆனால் ஒவ்வொன்றையும் ஆழமாக ஆராய்ந்தால் அவர்களின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பது தெரியவரும். கம்பங் பாப்பான் நிலம் முன்பு அரசாங்க நிலம் என்பது உண்மைதான். ஆனால் 1995ஆம் ஆண்டில் அது பேங்க் நெகாராவின் கைவிடப்பட்ட வீடமைப்புகளின் மறு மேம்பாட்டு திட்டத்திற்கு கையளிக்கப்பட்ட பிறகு பேங்க் நெகாரா அந்த நிலத்தை மலாத்தி ஏசன் கட்டுமான நிறுவனத்திற்கு மேம்பாட்டு திட்ட வரைவுடன் 2007ஆம் ஆண்டே விற்றுவிட்டது. ஸ்லாங்கூரில் 2008ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பக்கத்தன் ராயட் அரசாங்கம் ஏற்கனவே விற்றுவிட்ட நிலம் மற்றும் முந்தைய அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மதிக்க வேண்டிய இக்கட்டுக்கு தள்ளப்பட்டது. கம்பங் பாப்பான் பண்டமாரானில் உள்ள குடிசை வீடுகள் கடந்த மாதம் உடைக்கப்பட்டதால் சில குடியிருப்பாளர்களுக்கு ஏற்பட்ட திடீர் நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொருட்டு ஒரு சிறு தற்காலிக குடியிருப்பு புத்தாண்டு தினத்தில் நிறுவியது தொடர்பாக பலவித செய்திகள் பத்திரிகைகளில் பகிரப்பட்டன. குடியிருந்த வீடுகள் உடைப்பட்டவர்களுக்கு ஸ்லாங்கூர் மாநில அரசு மாற்று குடியிருப்புகளை அருகில் சுமார் 7 கிலோமீட்டருக்குள் வழங்கியது என அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். அதை ஏற்காத சிலருக்கு வீட்டு வாடகைக்கான முன்பணமும் சில நன்கொடையாளர்கள் உதவியுடன் தான் வழங்கியுள்ளதாக பண்டமாரன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டோனி லியோங் தெக்சி கூறினார். நாங்கள் குடிசைவாசிகளின் கோரிக்கைகளுக்கு எப்பொழுதும் மரியாதை அளித்து வருகிறோம். எல்லா வகையிலும் மக்களின் நலனுக்கு பாடுபடுகிறோம். ஒரு மேம்பாட்டு நிறுவனம் மேற்கொண்ட மனிதாபிமற்ற செயல் மாநில அரசின் செயலாகாது. அந்த இடத்தில் இதுவரை மக்களின் நலனுக்கு சிறந்ததை வழங்க நாங்கள் முயன்று வருகிறோம் என்றார் அவர். முன்னதாக பண்டமாரன் கம்பங் ஜாலான் பாப்பான் குடியிருப்பு பகுதியில் வீடுகளை இழந்தவர்களுக்கு மலிவு விலை வீடுகள் வழங்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடி ஷாரிக் தெரிவித்துள்ளார். ஒரு மாடர்ன் நெகிரி ஸ்லாங்கூரால் உருவாக்கப்பட்டுள்ள மலிவு விலை வீடமைப்பில் அவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கி தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்.